அண்மையில் நடைபெற்று முடிந்த வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிரியங்கா காந்தி இன்று மக்களவையில் எம்பியாக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனை அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பிரியங்கா காந்திக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் நடைபெற்று முடிந்த கேரள மாநிலம் வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து இன்று மக்களவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வயநாடு எம்பியாக இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் வயநாடு தொகுதியிலிருந்து பிரியங்கா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று அவர் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக தற்போது பிரியங்கா காந்தி பதவியேற்றுக் கொண்ட நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவையில் தற்போது பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியின் எம்பியாக தற்போது பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிகந்தர். அதான் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரியங்கா காந்தி தற்பொழுது தனது நாடாளுமன்ற பிரவேசத்தை தொடங்கியிருக்கின்றார் என்று தான் கூற வேண்டும். அவர் தற்பொழுது முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு தற்பொழுது வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் நுழைந்திருக்கின்றார். கேரள மாநிலம் வயநாட்டில் நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற மக்களவை இடைத்தேர்தல், அந்த தேர்தலில் தான் கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றார். அவர் சத்யன் முத்தேரியை எதிர்த்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட சிபிஐ கட்சியைச் சேர்ந்த சத்யன் முத்தேரியை எதிர்த்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இந்த தேர்தல் மூலமாக தற்பொழுது பிரியங்கா காந்தி முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் என்று கூற வேண்டும். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மீண்டும் நாடாளுமன்ற மக்களவையின் உறுப்பினராக அவர் தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாடாளுமன்றத்தில் தற்போது தொடர்ந்து அமளி நிலவி கொண்டுதான் இருக்கின்றது. அதானி விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினமும் நாடாளுமன்றமானது முடங்கியது. எதிர்க்கட்சிகள் கடுமையான அமளி எழுப்பினார்கள். அதன் காரணமாக நேற்று நாடாளுமன்றம் முடங்கியது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இன்றைய தினமும் நாடாளுமன்றம் தொடங்கியதுமே மக்களவையில் தொடர்ந்து அமளியானது நிலவியது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த அமளிக்கிடையே பிரியங்கா காந்தி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு தற்பொழுது தொடர்ந்து மீண்டும் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அமளியானது நிலவிக் கொண்டிருக்கின்றது. அதானி விவகாரம் உள்ளிட்ட விவகாரங்களை தொடர்ந்து அவர்கள் எதிர்க்கட்சியினர் எழுப்பி வருகின்றார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையானது தொடர்ந்து எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இன்றைய தினமும் தற்பொழுது அமளியானது நாடாளுமன்றத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அதற்கிடையே தான் நான் குறிப்பிட்டது போல பிரியங்கா காந்தி தற்பொழுது நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினராக தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்.